ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாஸ் கோடி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா வவல்ஸ் கான்சனன்ட் ஸ்கோர். இது லீட் கோட்ல ப்ராப்ளம் நம்பர் 3813ல இருக்கு. வாங்க ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். இந்த ப்ராப்ளம்ல ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்ட்ரிங்ல இருக்க எல்லா கேரக்டருமே லோயர் கேஸா இருக்கும். அடுத்து வந்து அதுல ஸ்பேஸ் இருக்கும், டிஜிட் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா எத்தனை வவல்ஸ் இருக்கு, எத்தனை கான்சனன்ட்ஸ் இருக்குன்னு கால்குலேட் பண்ணணும். வவல்ஸ்னா AEIOU. ஸோ அது எத்தனை இருக்குன்னு கால்குலேட் பண்ணணும். மீதி இருக்க கான்சனன்ட் அந்த ஸ்ட்ரிங்ல பிரசென்ட் ஆயிருக்குங்கிறத கால்குலேட் பண்ணணும். ஸோ தென் கால்குலேட் பண்ணதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஸ்கோர்னு ஒரு வேல்யூ ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க. இப்போ வந்து கான்சனன்ட் வந்து கிரேட்டர் தென் ஜீரோவா, ஒரு கான்சனன்ட் அந்த ஸ்ட்ரிங்ல பிரசென்ட் ஆயிருந்தா கூட இந்த ஸ்கோரை நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ கால்குலேட் என்ன சொல்றாங்கன்னா வவல்ஸ் டிவைடட் பை கான்சனன்ட். இது ஒரு ஃப்ளோ டிவிஷன் பண்ணி ரவுண்ட் ஆஃப் பண்ண சொல்றாங்க. தென் வந்து இப்போ வந்து கான்சனன்டே அந்த ஸ்ட்ரிங்ல இல்லைன்னா அப்போ ஸ்கோர் வந்து ஜீரோ அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம வந்து இந்த ஸ்கோரை தான் ரிட்டர்ன் பண்ண போறோம். எக்ஸாம்பிள் ஒன் பார்த்தோம்னா, ஸோ இதுல வந்து COOEAR அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல எத்தனை வவல்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணோம்னா 4 வவல்ஸ் இருக்கு. ஸோ வவல்ஸ் வந்து 4 இருக்கு, கான்சனன்ட் வந்து 2 இருக்கு. ஸோ இதை நம்ம டிவைட் பண்ணா ஆப்வியஸா 2 வரும். ஸோ அதை தான் நம்ம ரிட்டர்ன் பண்ண போறோம். ஸோ எக்ஸாம்பிள் 2ல வந்து எத்தனை வவல்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா AEIOU 5 வவல் இருக்கு. தென் வந்து நார்மல் கேரக்டர்னு பார்த்தோம்னா கான்சனன்ட் வந்து 1 2 3 கான்சனன்ட் இருக்கு. ஸோ இதை நம்ம டிவைட் பண்ணால் ஒன்றுன்னு ரிட்டர்ன் பண்ணலாம். தென் வந்து எக்ஸாம்பிள் 3ல AU 1 2 3ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த 1 2 3 ஸ்பேஸ்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணிடணும். AUவை மட்டும்தான் பார்க்கணும். ஸோ AUக்கு வந்து 2 வவல்ஸ் இருக்கு, கான்சனன்ட் வந்து ஜீரோவா இருக்கு. ஸோ கான்சனன்ட் வந்து கிரேட்டர் தென் ஜீரோவா இருந்தால் தான் நம்ம அந்த ஸ்கோரை கால்குலேட் பண்ணணும். ஸோ இங்கே வந்து கான்சனன்ட்டே ஜீரோவா இருக்கறனால நம்ம அப்படியே ஸ்கோர் வந்து ஜீரோன்னு ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஸோ வாங்க அப்ரோச் பார்க்கலாம். நான் ஒரு ஸ்ட்ரிங்கை எக்ஸாம்பிளா எடுத்திருக்கேன். தென் இனிஷியலா வந்து வவல்ஸும் கான்சனன்ட்டும் ஜீரோன்னு செட் பண்ணியிருப்பேன். இப்போ இந்த ஸ்ட்ரிங்கை வந்து ஒவ்வொரு கேரக்டரா நம்ம ஐட்ரேட் பண்ணி ஒவ்வொரு இடையும் செக் பண்ணணும். வவல்ஸா இருந்தா வவல் கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணணும், கான்சனன்ட்டா இருந்தா கான்சனன்ட் கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ ஜாவால வந்து டூ கேர் அரேன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ அதை வச்சு நம்ம வந்து ஸ்ட்ரிங்கை வந்து கேரக்டர் அரேவா கன்வெர்ட் பண்ணிடலாம். தென் வந்து ஒவ்வொரு கேரக்டரா நம்ம ஐட்ரேட் பண்ணுவோம். ஸோ ஐட்ரேட் பண்ணும்போது வவல்ஸ் கவுண்ட்டையும் கான்சனன்ட் கவுண்ட்டையும் இன்க்ரீஸ் பண்ணுவோம். இப்போ வந்து வந்து ஐ வந்து இங்க இருக்கும் ஃபர்ஸ்ட் கேரக்டர்ல. இப்போ ஏங்கிறது வவல்ஸ். ஸோ வவல் வந்து 1 ஆயிரும். தென் வந்து ஐ இங்க இருந்து இங்க மூவ் ஆகும். இங்க மூவ் ஆகும்போது எக்ஸுங்கிறது வவல் கிடையாது. ஸோ கான்சனன்ட் 1 ஆயிரும். தென் ஐ இங்க இருந்து ஈக்கு மூவ் ஆகும். இ வந்து வவல். ஸோ வந்து 2. அடுத்து வந்து ஐ இங்க இருந்து இங்க மூவ் ஆகும். ஒய்ங்கிறது வந்து வவல் கிடையாது. அதனால வந்து கான்சனன்ட் வேல்யூ 2. தென் வந்து ஐ இங்க இருந்து இங்க மூவ் ஆகும். ஸோ இங்கேயும் ஐ தான் வந்திருக்கு. ஐங்கிறது வவல்ஸ் லெட்டர். ஸோ வந்து 3ன்னு இன்க்ரீஸ் ஆயிரும். தென் வந்து இசட் வந்து வவல் கிடையாது, கான்சனன்ட். ஸோ கான்சனன்ட் வந்து 3 ஆயிரும். தென் ஐ இங்க இருந்து இங்க மூவ் ஆகும்போது ஓ ஓ வந்து வவல். ஸோ வந்து 4. அடுத்து இங்க இருந்து இங்க மூவ் ஆகும். யூ யூ வந்து வவல் தான். ஸோ வந்து வவலோட கவுண்ட் 5, கான்சனன்ட் வந்து கவுண்ட் வந்து 3. ஸோ 5 டிவைடட் பை 3ங்கிறப்ப 1 ரிட்டர்ன் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நார்மல் டிவிஷன்ல பாயிண்டோட ரிட்டர்ன் ஆகும். ஸோ நம்ம ஃப்ளோ டிவிஷன் பண்றதுனால எது நியரஸ்ட் வேல்யூவா இருக்கோ அதுதான் ரிட்டர்ன் ஆகும். ஸோ இதுக்கு சூடோ கோட் பார்த்துடலாம். ஸோ நான் இனிஷியலா வந்து வவல் வந்து 0, அதே மாதிரி கான்சனன்ட் வந்து 0ன்னு செட் பண்ணிக்கிறேன். தென் ஃபார் லூப்ல ஐட்ரேட் பண்றோம். எவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்கோ அவ்வளோ கேரக்டர்ஸையும் நம்ம ஐட்ரேட் பண்ணணும் n வரைக்கும். தென் வந்து இப்போ செக் பண்றேன் இஃப் வவ்வலா அப்படின்ட்டு. வவ்வல்னு செக் பண்ணா விஏ ப்ளஸ் பண்றேன். எல்ஸ் இஃப்ல நம்ம என்ன செக் பண்ணணும் அப்படின்னா வவ்வல்ஸ் இல்லைன்னா கான்சனன்ட் நம்ம அசைன் பண்ணிடக்கூடாது. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்பேஸும் நம்பரும் இன்க்ளூட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம வந்து நார்மலா இப்போ ஜாவால வந்து கேரக்டர்ஸ் டாட் இஸ் லெட்டர் அப்படின்னு இருக்கு. ஸோ கேரக்டர் டாட் இஸ் லெட்டர்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ அதை வச்சு நம்ம அந்த வவல் அந்த கேரை செக் பண்ணுவோம். தென் செக் பண்ணிட்டு அதை வச்சு தான் நம்ம வந்து கான்சனண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஸோ ஜாவால வந்து கேரக்டர் டாட் இஸ் லெட்டர் அப்படின்னு இருக்கு. அதே வந்து C++க்கும் பைத்தானுக்கும் வந்து இஸ் ஆல்ஃபா அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ இது வந்து
ஆல்ஃபபெட் ஆல்ஃபபெட்டா அப்படின்னு செக் பண்ணும். ஆல்ஃபபெட்டா இருந்துச்சுன்னா கான்சனன்ட்டுக்கு நம்ம இன்க்ரீஸ் பண்ணுவோம். அப்படி இல்ல அப்படின்னா நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிருவோம். இது ஸ்பேஸோ இல்ல நம்பரா இருக்கலாம் மேபி அப்படின்ட்டு நம்ம ஸ்கிப் பண்ணிருவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு தடவையும் ஐட்ரேட் பண்ணதுக்கப்புறம் கடைசியா கால்குலேட் பண்ணணும். ஸோ ஸ்கோருக்கு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஃப்ளோர் யூஸ் பண்ணி டிவைட் பண்ண சொன்னாங்க. ஸோ வந்து மேட் டாட் ஃப்ளோர்னு போட்டு அந்த வி டிவைடட் பை சி. ஸோ இதை வந்து கால்குலேட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி இவங்க என்ன செய்யாங்கன்னா கான்சனன்ட் வந்து ஜீரோவா இருந்தா ஸ்கோர் வந்து ஜீரோ தான். அதே கான்சனன்ட் வந்து கிரேட்டர் தென் ஜீரோவா இருந்தால் மட்டும் தான் நம்ம இந்த ஸ்கோரே கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் கோட் பார்த்துக்கலாம். இனிஷியலாக நான் வந்து பி ஈக்குவல் டு ஜீரோன்னு செட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி சி ஈக்குவல் டு ஜீரோன்னு செட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஒரு ஃபார் லூப்பில் வந்து நம்ம எல்லா கேரக்டரையும் ஐட்ரேட் பண்ணணும். ஸோ இதில் வந்து முதல் சொல்லி இந்த மாதிரி தான் டூ கேர் அரே அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ அதை வச்சு ஒவ்வொரு கேரக்டரும் நம்ம எடுத்துடலாம். தென் வந்து இப்போ செக் பண்ணுறோம் கேரக்டர் வந்து வவல்ஸ் அப்படின்ட்டு ஏ, அப்படி இல்லை அப்படின்னா கேரக்டர் வந்து ஈயா இருக்கலாம். தென் வந்து ஐ, ஓ, அடுத்து யூ. இந்த 5 கேரக்டரையும் செக் பண்ணுறோம். இந்த வவல்ஸ் ஏதாச்சும் ப்ரெசென்ட் ஆயிருந்தா வவல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறோம். தென் வந்து எல்சிஃப்ல வந்து இது வந்து ஆல்பபெட் நம்பரான்னு பார்க்குறோம். ஸோ இதுக்கு வந்து கேரக்டர் தட் இஸ் லெட்டர் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இதில் வந்து அந்த கேரக்டர் செக் பண்ணுவோம். கேரக்டராக இருந்துச்சு, இதில் ஒரு ஆல்பபெட்டாக இருந்துச்சுன்னா கான்சனன்ட் இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஸோ தென் வந்து நம்ம ஸ்கோர் கால்குலேட் பண்ணுவோம். இப்போ நம்ம வந்து இஃப் கிரேட்டர் தென் சி வந்து கிரேட்டர் தென் ஜீரோவா இருந்தால் மட்டும் தான் நம்ம கால்குலேட்டே பண்ண போகிறோம். ஸோ நம்ம அப்படியே கால்குலேட் பண்ணி ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணாமல் அதை அப்படியே ரிட்டர்னே பண்ணிடலாம். ஸோ ரிட்டர்ன் வந்து மேட் டாட் ஃப்ளோர் டி டிவைடட் பை சி. இப்போ கிரேட்டர் தென் ஜீரோவா இல்லைன்னா நம்ம ஆப்வியஸாக ஜீரோவை ரிட்டர்ன் பண்ணிடுவோம். வாங்க ரன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இங்கே ஒரு ஈக்குவல் போடல. ஸோ என்ன எரர்னா அவங்க வந்து இன்டீஜர் தான் எதிர்பார்க்குறாங்க, இது டபுள் வேல்யூ அப்படின்னு வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து டபுளை இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி போடுவோம் சிப்பாவில். ஸோ ரன் பண்ணி பார்த்துக்கலாம். சப்மிட் கொடுத்தேன். ஸோ 1 மில்லி செகண்ட்ஸில் ரன் ஆயிருக்கு. ஸோ நான் இந்த கோடை வந்து 3 லாங்குவேஜ்லையும் கொடுத்துருக்கேன். ஜாவா, பைத்தான், C++. இதை டிஸ்கிரிப்ஷன்லேயே ஆட் பண்ணுறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி கோடிங் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.